வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் புதுவை ஆனாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை, பர்வதியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, பூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாயெழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவார். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர், சோதி மணிமாடம் தோன்றுமோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர், நான் மறைகளோதுமோர், வில்லிபுத்தோர் வேதக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம், கோரதமிழ் ஐயஞ்சுமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே, உருளோற்று 43 வாழியே, உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்து விட்டது. எருமை மாடுகள் மேய்ச்சலுக்காக புல்வெறி வந்து விட்டது. பெரும்பாலான பெண்கள் குளிக்க தயாராக இருக்க அவர்களை தடுத்து நிறுத்தி உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கனின் வாயை பிளந்தவனும் மல்லர்களின் கொன்றவனும் தேவாதி தேவன் என கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் என்று நம்மளை காப்பான்.
இதுவே இந்த பாசுரத்தின் கருத்து.